அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ரஸ்க் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ஒரு கடாயில ஃபுல் கிரீம் மில்க் எடுத்திருக்கேன். 500 ml தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே அந்த பாலை ஊத்திக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 இல்ல 5 ரஸ்க் அதுல சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, கேஷ்யூ நட் 3 சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காவும் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்ல இவங்க எல்லாருமே ஊறி வந்துடுவாங்க. ஐஸ்கிரீம்னாலே ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் நாங்கள் 4 பேர் சாப்பிட்றோம். 1/2 லிட்டர் பால் 7 ரஸ்க்கு போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 8 ஸ்பூன் நான் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கடிபடுற மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல கொட்டிக்கலாம். நான் ஏற்கனவே வாங்கின ஐஸ்கிரீம் பாக்ஸ்ல தான் இதை நான் கொட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சம் பிஸ்தா, பாதாம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இதில் தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸை மூடி நைட்டு ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் ஈவினிங் தான் நான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குன்னு. செய்கிறது ரொம்பவே சிம்பிள், டேஸ்ட் வேறு லெவல். கூலாக சர்வ் பண்ணுங்க, குட்டீஸ்க்கு என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ என்னோட குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பவுலில் சர்வ் பண்ணேன். சாக்லேட் சிரப்பு சேர்த்து கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.